அந்த நாய் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகுதுடா. நல்லா தான்டா போயிட்டு இருக்காது. இன்னும் 2 hours. மனுஷங்களும் செத்துருவாங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். நேற்று நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. சக்தி திருமகனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கிஸ் அப்படிங்கிற படமாக இருக்கட்டும், இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு, மலையாளம், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க நிறையா படங்கள் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறையா பேர் அதை கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஷாருக் கானும் தீபிகா படுகனும் ஒரு சாங்குக்கு ஒரு போஸ்ட்டில் நிற்கிற மாதிரியே தான் ஃப்ரேம் இருக்கும். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் தான். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கிரியேட் தமிழன் அப்படிங்கிற ஒரு 100 மாஸ்கி 100 ஃபேஸ், RCB பிக்சல்ஸ், மாரிமுத்து, ஃபஸ்ரான் இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன படம், என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட டே 15 இந்தியாவில் 55 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் 96 கோடியே 12 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $362 மில்லியன், 3190 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. $58 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். டெமான் ஸ்லேயர் அப்படிங்கிற ஜப்பானீஸ் அனிமே ஃபிலிம் ஒரு பயங்கரமான வரவேற்பு இருக்குது இந்தியாவில். டே 8 இந்தியாவில் 2 கோடியே 8 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் 66 கோடியே 57 லட்சம், $473.8 மில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. உலகம் முழுக்க 4170 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. $40 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மராத்தியில் தசாவதார் அப்படிங்கிற ஒரு படம் டே 8 இந்தியாவில் 1 கோடி 12 கோடியே 21 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் டோட்டலாக 4 கோடி பட்ஜெட். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக மராத்தி அப்படிங்கிறது. அங்கேருந்து ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு வெற்றிங்கிறது பெரிய விஷயம். நேற்று அக்ஷய்குமார் அவர்களோட ஜாலி LLB 3 இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 15 கோடியே 30 லட்சம், உலகம் முழுக்க 17 கோடி. டோட்டலாக இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 கோடி. ஸோ இந்த படம் டே 1 ஒரு 17 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. சாட்டர்டே சண்டே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். லிட்டில் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 15 ஆந்திரா தெலுங்கானாவில் 38 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம். டோட்டலாக 25 கோடியே கடந்திருக்கு ஆந்திரா தெலுங்கானாவில். 25 கோடியே 26 லட்சம், 36 கோடியே 1 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 5 கோடி தாங்க பட்ஜெட், பெரிய வெற்றி. கிஷ்கிந்தாபுரி அப்படிங்கிற படம் டே 8 ஆந்திரா தெலுங்கானாவில் 70 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 5 லட்சம். 15 கோடியே 43 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 21 கோடியே 44 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். இந்த படமே வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மிராய் அப்படிங்கிற படம் டே 8 ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 40 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 70 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 8வது நாள். டோட்டலாக 55 கோடியே 59 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 7 கோடியே 66 லட்சம் கர்நாடகாலையும், 15 கோடியே 85 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸில் 25 கோடியே கடந்திருக்கு. 25 கோடி வசூல், 104 கோடியே 10 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க இந்த 8 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன், 65 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம், மோகன்லால் அவர்களோட திரைப்படம் டே 23 கேரளாவில் 28 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம். 39 கோடியே 62 லட்சம் கேரளாலையும், 77 கோடியே 49 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் அடுத்ததா லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட டே 23 கேரளாவில் 1 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 35 லட்சம். டோட்டலாக 97 கோடியே 69 லட்சம் கேரளாலையும், 266 கோடியே 64 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ இப்போ நம்ம 23வது நாள் வசூலை வரையும் பார்த்துருக்கோம். 24வது நாள் வசூல் முடியும் போது கண்டிப்பாக L2 எம்புரானோட லைஃப் டைம் கலெக்ஷன், அதாவது மலையாளமோட ஹையஸ்ட் வேர்ல்டு வைடு கிராசரான L2 எம்புரானோட கலெக்ஷனை பீட் பண்ணி இண்டஸ்ட்ரிட்டாக அமைய போகுது லோகா சாப்டர் 1 சந்திரா திரைப்படம். ஸோ வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்ததான் மிரேஜ் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம், ஜீத்து ஜோசப் அவர்களோட படம் அப்படின்னே சொல்லலாம். அவரோட படம் அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் கேரளாவில் 1 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 40 லட்சம், 14 கோடி பட்ஜெட்டு. ஸோ டே 1 எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் தான். சாட்டர்டே சண்டே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதை தாண்டி இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தமிழ் படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன்.
அந்த 7 நாட்கள் அப்படின்னு ஒரு படம், பாக்கியராஜ் அவர்களோட படத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த 7 நாட்கள் அது எப்பேற்பட்ட படம் அப்படிங்கிறது தெரியும். அதே டைட்டிலில் செப்டம்பர் 25ஆம் தேதி தியேட்டர்ஸில் வரப்போகுது அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற படம், நியூ ஃபேஸஸ். ஸோ ரொமான்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு நல்ல இம்ப்ரெசிவாக தான் இருந்தது. 25th தியேட்டரில் வருது, பார்ப்போம். ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். படையாண்ட மாவீரா அப்படிங்கிற படத்தோட Day 1 கலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் நேற்று Day 1 2.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 3 கோடி அப்ராக்சிமேட்டா. தண்டக்காரண்யம் அப்படிங்கிற படம் Day 1 ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 23 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம், 5.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். ஸோ Day 1 ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியல. அதே நேரத்தில் இன்னும் பெட்டராக கலெக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி ஷோஸில் இன்னும் அதிகமாக கிடைச்சிருந்துச்சுன்னா நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கவின் அவர்களோட கிஸ் அப்படிங்கிற படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட Day 1 கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 38 லட்சம், உலகம் முழுக்க 45 லட்சம், 8 கோடி பட்ஜெட். ஸோ Day 1 இந்த படமே வந்து ரொம்ப சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியல. அதே நேரத்தில் ரொம்ப மோசமான கலெக்ஷனுங்க, டிசாஸ்டர்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. மேபி இந்த படங்கள்லாம் சாட்டர்டே சண்டே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். சக்தி திருமகன் அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்களோட திரைப்படம் நேற்று Day 1 தமிழ்நாட்டில் 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 20 லட்சம், உலகம் முழுக்க 84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 12 to 15 கோடி. அதாவது வந்த படங்கள்லேயே, அதாவது சக்தி திருமகன், படையாண்ட மாவீரா, கிஸ்ஸு, இந்த படங்கள்லேயே ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா சக்தி திருமகனை சொல்லலாம். பத்திரகாளி அப்படின்னு தெலுங்குல கூட ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. Day 1 ஒரு 20 லட்சங்கிறது ஒரு டீசென்டான கலெக்ஷன் தான். ஸோ எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு, எந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மதராசி திரைப்படத்தோட Day 15 தமிழ்நாட்டில் வந்து 52 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம், டோட்டலா 57 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 101 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 165 கோடி பட்ஜெட். அடுத்ததா 1 year of லப்பர் பந்து போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய சம்பவமே பண்ணிச்சு. சின்ன படங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சுல, அதுல இது ஒரு முக்கியமான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு ரெண்டு ஹீரோவோட ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்னே சொன்னாலுமே, ஆனா இந்த படத்துல இந்த 2 ஹீரோவை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருப்பாங்க. உண்மையிலே ரைட்டிங், பீக் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு படம் தான். டைலாக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 42 கோடியே 82 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 66 லட்சம், உலகம் முழுக்க 47 கோடியே 43 லட்சம், பட்ஜெட் 9 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 5.5 கோடிக்கு போயிருக்கு. 25 கோடிக்கு மேலே ஷேர் வந்து வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட 450% கிட்ட இந்த படம் ரெக்கவரி எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு தரமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்க. உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நீங்க வந்து 57 years ஆஃப் ஒளி விளக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட 100வது திரைப்படம். ஸோ சரியான ஹிட் இந்த படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. 55 லட்சம் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 30 லட்சம் கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.